Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் பாகம் 1. எஸ்டேட் டியூட்டி ஆக்டில் ஆழ்ந்திருந்த கணேஷ் எரிச்சலுடன் நிமிர்ந்து, வசந்த், நிறுத்த போறியா இல்லையா என்றான். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு பாஸ். இந்த ஆதித்த கரிகாலன் 969 க்ளோஸை 4 பேர் சேர்ந்து ஆளை தீர்த்துட்டாங்க. இதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் கதையே இருக்குது. உத்தம சோழன் ஏன் அந்த 4 பேருக்கு தண்டனை கொடுக்கல? அதில் தான் பாஸ் இருக்குது மர்மம். வசந்த், நிஜமா சொல்லு, திடீர்னு உனக்கு ஏன் சரித்திரத்தில் இத்தனை ஈடுபாடு? அதாவது என்ன பண்ணுறதுவா, சரித்திர கதையெல்லாம் இப்போ படக்குன்னு நிறுத்திடுறாங்களே, அதான் சொந்தமாகவே படிச்சிடலாம்ட்டு. எல்லா காரியங்களையும் சொந்தமாக செஞ்சுக்கிறது நல்லதில்ல. நிஜமாகவே உனக்கு சரித்திரத்தில் இன்ட்ரெஸ்டா? பின்ன நான் நம்புகிறேன். ஏதாவது சரித்திரம் படிக்கிற பொண்ணை சைட் அடிக்கிறியா? நடு சென்டரில் குத்திட்டீங்களே பாஸ். நான் சரித்திரம் படிக்கிறதுக்கு காரணம் ஒரு பெண் இல்லை, அப்பா. சரிதான், பொம்பளை விஷயந்தான். இல்லை பாஸ், காதல், தெய்வீக காதல். மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம், காத்திருப்பேன் அடி, இது பாரு கன்னத்து முத்தம் ஒன்று. ஏண்டா பாரதியை கோட் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் வரி அகப்படலையா? சும்மாவை படிக்கிற மகாகவி தலைப்பாவை விலக்கி தலையை தடவி கொடுக்கணும் போல இருக்குது பாஸ். அவர் சொல்கிற அதே நிலை தான் எனக்கு இப்போ பாஸ். I'm in love with what? With an angel. அவள் பேர் இனியா. என்ன பேர்? நாக்கில் ஒரு ஓட்டி பாருங்க, தித்திப்பால. இனியா. அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிட்டேன். இந்த வாக்கியத்தை நான் உங்ககிட்ட இருந்து எத்தனை தடவை அடிக்கடி கேட்டுட்டேன் நான் பாஸ். இந்த முறை எந்த நூற்றாண்டிலும் செலாவணியாகும் தெய்வீக காதல். லைலா மஜ்னு எங்களை பார்த்து, வாத்தியார, உஸ்தாது, நாங்கள் அற்பர்கள், வேறு கல்விக்கு போகிறோன்னு சைட் வாங்கிடுவாங்க. அப்படி ஒரு உக்ரமான காதல். லைலா லைலா தம் 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 என்று மானசீக ட்ரம் அடிக்க தொடங்கினான் வசந்த். கணேஷ் தலையில் அடித்து கொண்டு, அப்போ நிஜமாகவே கல்யாணமா என்றான். ஷுவர் பாஸ், நீங்களும் கல்யாணம் பண்ணிங்களா, பயப்படாதீங்க, அண்ணியை சைடு அடிக்க மாட்டேன். சீனியர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க. உங்களுக்காக ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணட்டுமா? வேண்டாம், சும்மா பண்ணிங்க பாஸ். ஜரிகை வேஷ்டியெல்லாம் கொடுப்பாங்க, கூட ஒரு பொண்ணையும் கொடுப்பாங்க. அதான் ட்ரபிள். நான் ஒரு கன்ஃபார்ம் பேச்சுலர், உனக்கு தெரியல. உங்களை ஒன்று கேட்கட்டுமா? கேட்காத எனக்கு என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும். பதில் இன்னும் இல்லை. இந்த ரீலு நம்மகிட்ட விடாதீங்க. கியர் காட் என்ன சொன்னார் தெரியுமா? அது யார் கியர் காட்டு? எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட்டு ரைட்டரு. இந்த மாதிரி கதம்பமாக உதவாக்கரையாக ஏதாவது படிச்சுட்டே இரு. எஸ்டேட் டியூட்டி ஆக்ட் மட்டும் படிக்காத. அதையும் படிச்சிருக்கேன். செக்ஷன் 25 சொல்லட்டுமா? கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் செட்டில் ப்ராப்பர்ட்டி. ஹோல்டா டெலிஃபோன் அடிக்குது. வசந்த் டெலிஃபோனை நோக்கி ஓடினான். அவன் தான் இருக்கும். ஹலோ மறுமுனை. மிஸ்டர் வசந்த் ப்ளீஸ். இனியா இனி. ஓ மை ஸ்வீடி. வா, வசந்த காலம் வழங்கிய நன்கொடையே. கணேஷ் மறுபடியும் தலையில் அடித்து கொண்டான். இன்னைக்கு வரலாமா? அப்பா எப்படி இருக்காரு? கடிப்பாரா? சேச்சே, நான் சொல்லி வச்சுருக்கேன் வசந்த். எத்தனை மணிக்கு வர்றீங்க? ராகாலம் முடிஞ்ச கையோட 6 மணிக்கு. சரித்திரம் படிச்சிருக்கீங்களா? ஏதாவது அதை பற்றி பேசுவீங்களா? தாராளமா. லேட்டர் சோளாஸ் விளையாடுவேன் நான். மலையனூர் ரேவகாச கிரமவித்தன் யாருன்னு சொல்ல கேட்க மாட்டேன். ஏதாவது வந்து உளராதிங்க. அப்பா லேட்டர் சோளாஸில் PhD வாங்கியிருக்காரு. கவலைப்படாத. அவர் அப்படியே ஜெயமாலினி மாதிரி கவர்ச்சி பண்ணிடுறான் நான். என்ன அம்மா, எத்தனை மணிக்கு எழுந்த? எப்போ பல் தேய்ச்சா? எல்லாம் சொல்லு. கணேஷ் அவன் மேல் புஸ்தகத்தை எறிந்தான். அப்புறம் என்ன படிக்கிற? பால்வீதி. சபாஷ், எனக்கும் அப்துல் ரஹ்மான் பிடிக்கும். மெழுகுவத்தியை பற்றி பாடியிருக்காரு பாரு. இருட்டை மதம் மாற்ற சுடர் நாவால் உபதேசிக்கும் பாதிரிகள். ஃபேண்டாஸ்டிக். கணேஷை பார்த்து கண்ணடித்தான். அப்போ வந்துடுவா? அது என்ன படக்குன்னு சத்தம் கேட்குது? மாறா? சரி, குட் பை நீ. கணேஷ் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அதாவது அவள் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சரித்திரம் படிச்சுட்டு 2-3 சோழம் பேரை வச்சுட்டு கதை பண்ண போறியாக்கும். அதான் பாஸ் சினாரியோ. உங்கள் ஆசீர்வாதங்கள் தேவை சீனியர். உருப்பட மாட்டேன் நீ.
எங்கள் அப்பா கூட அப்படி தான் சொன்னார். சாந்தி அடைவதாக. அந்த பொண்ணோட அப்பா யார்? பேராசிரியர் அப்பாதுரை, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சரித்திரத்துறை பிஹெச்டி பேராசிரியர். அவர் ஏமாத்த போகிறேன் நீங்கள். நிச்சயம் ப்ளஃப் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. மாட்டேன்னு சொல்லிடுவார். பாஸ், அப்படி மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் காதில் வெட்டிட முடியுமா? வேலிக்கு வெளியே தலையை நீட்டிய என் கிளைகளை வெட்டிய தோட்டக்காரனே வேலிக்கு அடியில் நழுவும் என் வேர்களை என்ன செய்வாய்? இன்னும் ஒரு முறை என்கிட்ட அப்துல் ரஹ்மானை வச்சு பயங்காட்டுனே உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பாஸ், ஒரு 2 ஹவர் பர்மிஷன் கிடைக்குமா? ஒழி. வசந்த் சாயம் போன ஜீன்ஸும் லீ ஜீன்ஸும் டிஷர்ட்டும் அணிந்து கொண்டு கண்ணாடியில் ஒரு முறை தலையை கலைத்து கொண்டு புறப்பட்டான். காரை எடுத்துகிட்டு போட்டுமா பாஸ்? 7 மணிக்குள்ளே வந்துடு. கடற்கரையில் அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு எதிரில் தனித்தனியான வீடுகளில் ஒன்று பேராசிரியர் அப்பாதுரை என்றது. வசந்த் துள்ளி இறங்கி மணி பார்த்தான். 6:05, ஞாயிறு 21 என்றது. எல்சிடி வாசலில் வெண்சாமரம் போன்ற பாமரேனியன் ஒன்று ஓடி வந்து சின்ன குரலில் குறைத்தது. ஹலோ ஜூடி, அப்பா இருக்காரா என்று கேட்டான். நாய் தோட்டத்தில் ஓடியது. மணி அடித்தான். காத்திருந்தான். தலையை மறுபடி கலைத்து கொண்டான். 1 மினிட் என்று உள்ளே இருந்து வசந்துக்கு புல்லாங்குழல் ஒலித்தது. உனக்காக ஒரு வருஷம் காத்திருப்பேன். நீ காரை திருப்பி கொடுக்கணும், அவ்வளோதான். வசந்த் உலகின் உச்சியில் இருந்தால். மனசுக்குள் பாப் சங்கீதம் ஒலித்தது. அதற்கேற்ப மெலிதாக நடனமாடினான். கதவு திறந்தது. இனியா, ஓ மை ஸ்வீட். வசந்த் திடுக்கிட்டு நின்றான். என்ன இனியா? அந்த பெண் கண்களில் கண்ணீருடன் நின்றான். என்ன இனியா, வெங்காயம் இருக்குனியா? வசந்த், நல்ல வேளை வந்தீங்க. அப்பாவை காணோம். என்னது காணுமா? இன்னைக்கு பார்த்தா மணி 6 தானே ஆகுது. பஸ் பிடிச்சி வர லேட்டாகும். உட்காரு, கவலைப்படாத. இனியா சட்டை பேண்ட் அணிந்து தலையை அலைய விட்டிருந்தாள். 18 வயசு இருக்கும். சின்ன மூக்கை அடிக்கடி சிந்திக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். கன்னங்கள் அழுகையாலும் அழகாலும் சிவந்திருந்தன. காலையில் யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போனார். சரியாக 4:30 வந்துடுவார். 6 ஆச்சு இன்னும் வரலையேன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவர் இன்றைக்கி அங்கே வரவே இல்லையா. உறவுக்காரங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் செய்துட்டேன், எங்கேயும் போகலையா. எங்கேயாவது லைப்ரரியில் உட்காந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டுருப்பாரு. இதை பாரு, நீ அழுதா எனக்கு நெஞ்சத்தில் 1000 ஈட்டிகளை தீட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கு. அழாது ப்ளீஸ். ஒரு ஜோக் சொல்லட்டுமா? நீ ஒரு ஊரில் ஒரு கனவு மனைவியா. இனி அவன் சொன்னதை கவனிக்காமல், என்கிட்ட சொல்லாத எங்கேயும் போக மாட்டார். இன்றைக்கி லைப்ரரி கிடையாது. வசந்த், எனக்கு என்னவோ கவலையாக இருக்குது என்றாள். கவலைப்படாது நீ, நான் வந்துட்டேன்ல. எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன். நிஜமா? நிஜமா? சற்று ஆறுதல் அடைந்து, உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டாள். கொஞ்சம் கெச்சப் தொட்டுண்டு உன்னையே சாப்பிட்லாம்னு தோணுது. இந்த பாரு, இனிமேல் நீ அழாதானே? அழக்கூடாது. அழுதான் அழகு ஜாஸ்தியாகிறது. என் இதயம் சாந்தினி சவுக்கு புறா மாதிரி படபடக்குது. அந்த ஜோக் சொல்லி முடிக்கட்டுமா? வேண்டாம், உங்கள் ஜோக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இது ரொம்ப க்ளீனு. ஒரு கணவனும் மனைவியும் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போனாங்களாம். வேண்டாம் வேண்டாம். அப்போது அவளோட பழைய காதலனும் வந்துட்டானா. டெலிஃபோன் ஒலித்தது. இனியா, அப்பாவை தான் இருக்கும் என்று ஓடினாள். இனியா, நான் தான் அப்பா பேசுகிறேன். அப்பா அப்பா எங்கே இருக்கீங்க, என்னாச்சு என்றான். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இனியா, நீ தனியாக இருக்கியா? வசந்த் வந்திருக்காரு. ஹலோ சார் என்று வசந்த் இங்கிருந்து இறைந்தான். குட் ஈவினிங். இதை பாரு, நீ ஒரு காரியம் பண்ணு. அவங்ககிட்ட எதுவும் சொல்லாத. என்ன ஒன்றும் சொல்லாமல் அலமாரி மேல் தட்டில் அட்டையில் கிளிப் குத்தி ஒரு கட்டுரை எழுதி வச்சுருக்கேன். ராஜராஜன் கிணறுன்னு ஒரு கட்டுரை. டைட்டில் நல்லா பார்த்து அப்படியே அந்த காகிதங்களை ஒரு கவரில் போட்டு எங்கே வரணும் என்று அவர் அருகே யாரிடமோ கேட்டது. அவளுக்கு கேட்டது. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வா. என்ன சொன்னதை செய்ய. என்னப்பா, நீங்கள் ஏதாவது ஆபத்தில் இருக்கீங்களா? அழாத மழை, ஒரு இக்கட்டில் அகப்பட்டுருக்கேன், அவ்வளோதான், கவலைப்படாத, வீட்டுக்கு வந்துடுவேன். அங்கே உங்களை அழைச்சிட்டு போட்டுமா? வேண்டாம், நான் வந்துடுவேன், நீ சீக்கிரம் கொண்டு வா. அப்பா டக்குன்று வெட்டப்பட்டது. என்ன நீ என்றான் வசந்த். இனிய உடனே அலமாரிக்கு சென்று தேட ஆரம்பித்தான். ராஜராஜன் கிணறு என்று சொல்லிக்கொண்டே. ராஜராஜன் கிணறா? வசந்த், கார் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம். ஏன்? இந்த கட்டுரையை பல்லாவரத்தில் கொண்டு சேர்க்கணும். என்ன கட்டுரை, என்ன பல்லாவரம்? ராஜராஜன் கிணறு. புரிய முடியா பேச. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு வசந்த். வாங்க உடனே போகலாம். எங்கே? ராஜராஜன் கிணறுக்கு, பல்லாவரத்துக்கு. ஐயோ, என்னது திடீர்னு பாயை பரண்ட ஆரம்பிச்சிட்ட நீ? அப்பா ஆபத்தில் இருக்காரு. ராஜராஜன் கிணத்துலையா? இப்போ வரப்புறே இல்லையா?
வசந்த் புரியாமல் காரை நோக்கி சென்றான். அத்தியாயம் 2. ஸ்டியரிங்கில் உட்கார்ந்து ஸ்டார்டரை கிர்ராக்கி காரை விரட்டிய வசந்த், இனியா என் நெத்தியில் கவலை ரேகைகள் படிஞ்சிருக்க கவனிச்சே நீ என்றான். வசந்த், எனக்கும் கவலையாக தான் இருக்குது. மெட்ராஸில் நடு சென்டரில் இருந்த ஆளுக்கு பல்லாவரத்தில் என்ன வேலை? அங்கே கல்லை உடைப்பாங்களே தவிர கல்வெட்டு எதுவும் கிடைக்காது. நீ புரியலையே. அப்புறம் இதென்ன கட்டுரை? ராஜராஜன் கிணறு, கொஞ்சம் சாம்பிள் படி. இனியா சற்று தடுமாற்றத்துடன் கையில் இருந்த கட்டுரை படித்தான். ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கேயுரிமை பூண்டமை மனக்கொள் காந்தலூர் சாலையும் கலமருந்தருளி வேங்கை நாடும் கங்கம்பாடியும் நாளம்பாடியும் தடிகை பாடியும் நாயுடுகால் பாடியும். ஹோல்டான், நிறுத்து, கார் உதறது. கட்டுரை பூரா பாடியா? ஆராய்ச்சி குறிப்புகள் இருக்குது. சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 3 நம்பர் 44. ஆமாம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்கள் அப்பா தினப்படி இப்படி தான் எழுதிட்டு இருப்பாரா? ஆமாம், நான் ஆடுறேன், அதாவது ஐஸ்வே, இதெல்லாம் யார் படிக்கிறாங்க அவரை தவிர? ஏன் நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. முதல்ல அப்பாவை சந்திக்கலாமா? அதானே என்று வசந்த் காரை மிதித்தான். ஒரு அனகாப்பத்தூர் பஸ்ஸை சாப்பிட்டு விட்டு 100 என்றது. என் ஜாதக ராசி, இடது பக்கம் காதலி, கார் ஏகாந்தமாக மவுண்ட் ரோடு, பேச்சனோ ராஜராஜன் கிணறு. பல்லாவரத்தில் எங்கே? ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வர சொல்லியிருக்கார் வசந்த். அப்பா குரலில் பதற்றம் இருந்தது. பக்கத்தில் யாரோ இருந்து சொல்லி கொடுக்குறாப்புல பேசினார். ஒரு வேளை கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ? கிட்னாப்பா? ஒரு பாட்டம் ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வத்தை அளந்து விட்டார்னா கேள்வி கேட்காம பார்ட்டி வீட்டில் கொண்டு அவரை சேர்த்துரும். வசந்த், ராத்திரிக்குள்ளே அப்பா திரும்ப வந்து சேரலைன்னா? ராத்திரி நீ நானும் தனியாக இருக்கக்கூடாதுமா. விளக்கு அணையும், மழை பெய்யும், அப்புறம் ஐபிசிசி படம் மாதிரி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று மேலான்னு ஆயிரும். என் கற்பு என்ன ஆறுது? பேசாமல் என் உறவுக்காரங்க வீட்டில் கொண்டு விட்டுறேன். வசந்த், நீங்கள் எப்போ சீரியஸாக பேசுவீங்கன்னு சொல்லுங்கள். கவலைப்படாத கண்ணே, வாழ்க்கையில் எதையுமே சீரியஸாக எடுத்துக்காத. நேத்திக்கு இருக்கிறவன் இன்றைக்கி இல்லை. என்ன நெருநல் உன்னொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகுன்னு வள்ளுவர் சும்மாவை சொன்னார். பல்லாவரம் வந்துடுச்சு பாரு. வசந்த் பல்லாவரம் ரயில் நிலையத்தின் வாசலில் நிறுத்தி, நீ அப்பா வராரா பாரு, நான் குட்டியாக ஒரு தம் அடிச்சுட்டு வரேன் என்று காருக்கு வெளியே வந்தான். மின் ரயில் ஒன்று வந்து நிற்க ஸ்டேஷன் வாசல் ஜன உயிர் பெற்றது. இருட்டி விட்டது. சைக்கிள் ஸ்டாண்டில் வண்டிகளை விடுவித்துக் கொண்டு மனைவிகளை நோக்கி டிஃபன் பாக்ஸுடன் பலர் சென்றார்கள். 2 இந்திய பிரஜைகள் வயசு 4 முதல் 6 வரை பிச்சைக்கு ஆயத்தமானார்கள். மண்ணெண்ணெய் விளக்கில் பலாச்சொலைகள் கூப்பிட்டன. வசந்த் சற்று அவசரமாக சிகரெட்டை இழுத்தான். கடையில் தொங்கிய காமத்தீ என்று பின்குத்தின புத்தகத்தை சற்று பிரித்தான். ஜெயஹேமா தன்மா வரைக்கும் படிக்க முடிந்தது. வசந்த் வசந்த் என்று குரல் கேட்டு திரும்பினான். இனிய காருக்கு வெளியே படபடப்புடன் நின்று கொண்டு கையை உதறிக்கொண்டிருந்தாள். வசந்த் அவள் அருகே வந்தான். என்ன நீ? பிடிங்க, அந்த ஆளை பிடிங்க. எந்த ஆளை? அதோ ஓடுறான் பாருங்க, கட்டுரை லபக்குன்னு இங்கிட்டிருந்து பிடுங்கிட்டு ஓடுறான். வசந்த் அவள் காட்டிய திசையில் பார்த்தான். ஸ்டேஷனை விட்டு விலகின பாதையில் ஒருவன் ஓடுவது தெரிந்தது. வசந்த் துரத்தினான். சரசரவென்று நடக்கும், நிற்கும், பேரம் பேசும், சைக்கிள் தள்ளும் ஜனங்களின் ஊடே திறமையாக ஓடினான். அவன் திரும்பி பார்க்காமல் ஓடுவது தெரிந்தது. அவன் மேல் கண்கள் பதித்து ஓடினான். ராஜராஜன் கிணறு, பல்லாவரம், அந்த கட்டுரை யாருக்கோ முக்கியம். சிகரெட் குடிக்க இறங்கி இருக்கக்கூடாது. வசந்த் சாலையின் முன்னுக்கு வந்து பிரேக் போட்டார் போல் நிறுத்தினான். எதிரே சினிமா தியேட்டர், இடது பக்க முனையில் உடுப்பி ஹோட்டல். கோலாகலமாக சாயங்கால வியாபார கடை தெரு வெளிச்சம், லாரிகள், பஸ்கள். ஆசாமி உடுப்பிக்குள் துடிப்பாக நுழைவதை பார்த்து வசந்த் நேராக அங்கே சென்றான். வாசலில் கல்லா மேஜையில் முதலாளி சிலரை கீச்சி கொண்டிருக்க ஹால் பூரா டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். காற்றில் விவித் பாரதியும் ஊதுபத்தி மணமும் கலந்திருந்தது. மெர்க்குரி விளக்கின் மேல்தட்டு இனிப்புகள் காத்திருந்தன. வசந்த் அந்த வட்டாரத்தை பேன் செய்தான். ஓடி வந்தவன் புதிதாக நுழைந்திருக்கிறவன் இன்னும் சாப்பிட ஆரம்பித்திருக்க மாட்டான். அம்மாதிரி 10-15 பேர் இருந்தார்கள். வெள்ளைச்சட்டை அணிந்திருந்தானே, பாதிக்கு மேல் வெள்ளைச்சட்டை. அதோ தண்ணீர் குடிக்கிறேன். பக்கத்தில் மனைவி. ஒரு உடுப்பி ஹோட்டலில் மறைவது எவ்வளவு சுலபம். போதாக்குறைக்கு மாடி மேலே மீல்ஸ் ரெடி என்று வரவேற்றது. உட்காருங்க சார், என்ன வேணா? ஒன்றுமில்லை, உள்ள ஒரு ஆள் வந்திருக்கான் பார்க்குறேன். அப்போ ஓரமாக நில்லுங்க, பிஸி டைம் பாருங்கள். வசந்த் சற்று நேரம் புரியாமல் நின்றுவிட்டு தோல்வியுடன் திரும்பி விட்டான். இனியா அவரை தனியாக விட்டு வந்திருக்கேன். என்ன அபத்தமான துரத்தல் மடத்தனம். வசந்த் விரைவில் ரயில் நிலைய வாசலுக்கு திரும்பினான்.
கார் அங்கே இருந்தது, கதவு திறந்தே இருந்தது. இனியாவை காணவில்லை. திடுக்கிட்டான். எங்கே அவள்? ஸ்டேஷன் வாயிலுக்கு ஓடினான். மாடிப்படி ஏறி நின்று இருப்பு பாதைக்கும் பிளாட்ஃபாரத்தையும் பார்த்தான். இறங்கி வந்து கடையில் விசாரித்தான். ஏப்பா, இங்கே ஒரு பொண்ணு நின்றுருந்த பாத்தியா? பொண்ணா? என்ன வித்தியாரா? கடைக்காரன் அவனை பார்த்த பார்வை காமலோலா என்றது. கேட்ட விதம் தப்பு. கேஸ் என்று நினைத்துக் கொள்வான். வசந்துக்கு அன்று மாலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் புரியவில்லை. ஒன்றுடன் ஒன்று தொடர்பே இல்லை. கடைசி எல்லாவற்றையும் கோட்டை விட்டு நிற்கிறான். போலீஸ் ஸ்டேஷன். முதலில் கணேஷ். பாஸ், வசந்த். ஏய், எங்கடா காரு? நீ பாட்டுக்கு என்னை த்ராட்டில் விட்டு எடுத்துகிட்டு போயிட்ட. நீ எங்கேருந்து பேசுகிற? பல்லாவரத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்து. என்னாச்சு உன் காரியம்? ஊற்றிக்கிச்சே. பல்லாவரத்தில் என்ன செய்கிற நீ? 4 விரல் நகத்தை இது வரைக்கும் மொன்னையை கடித்து முடிச்சிட்ருக்கேன். இனியாவை காணோம். ஹூ த ஹெல் இஸ் இனியா மேன்? என்ன பாஸ் இப்படி கேட்குறீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்டு, சரித்திர பேராசிரியர் மகள். ஓ, அவளா? சொல்லு. 2 பேரும் ராஜராஜன் கிணத்தை எடுத்துக்கிட்டு பல்லாவரம் வந்தோமா. ஒரு ஆள் கட்டுரை அவகிட்டிருந்து பிடுங்கிட்டு ஓட அவனை நான் துரத்த அவனும் ஆப்படல, இனியாவையும் காணாம். வசந்த், என்ன ஏதாவது பேட் கீட் போட்டிருக்கியா? சே, அதெல்லாம் நிறுத்தியாச்சே. பின்ன என்னவோ உளர்ற நீ? விவகாரம் முழுக்கவே உளறல் தான் பாஸ், பரம உளறல். இப்போ அந்த பொண்ணை காணுமா? அவ்வளோதானே. நீ அடிக்கிற ஜோக்கை தாங்க முடியாமல் புறப்பட்டு போயிருப்பா. பேசாமல் திரும்பி வா. பார் அசோசியேஷன் மீட்டிங் இருக்குது எனக்கு. போலீஸில் புகார் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன் பாஸ். அவசரப்படாது, திரும்பி வா முதல்ல. எனக்கு அழுக வரும் போல் இருக்குது பாஸ். வீட்டுக்கு வந்தப்புறம் அழு. ஒரு பொண்ணை துரத்துனா இந்த கதி தான். வந்து தொலை, விசாரிக்கலாம். வசந்த் வெறுப்புடன் கார் ஓட்டினான். வசந்த், டே உன் ஜாதகம்டா. இதே சீட்டில் உட்காந்துருந்தா இன்னும் கசங்கள் கூட கலையில். பவுடர் வாசனை இன்னும் பாக்கி இருக்கு. நீ எங்கே இருக்க? ஒரு வேளை போர் அடிச்சிட்டேன்னா? தாங்காமல் தான் கிளம்பிட்டாளா? இல்லை வேறு யாராவது பார்ட்டி அவளை பலவந்தமாக இழுத்துக்கிட்டு போயிருப்பாங்களா? இருக்காது. அப்படி ஏதாவது நடந்துருந்தால் சத்தம் போட்டுருக்க மாட்டாளா? கடைக்காரன் கவனிச்சிருக்க மாட்டான். சோம்பேறி கூட்டம் சேர்ந்துருக்காது. பின்ன எங்கே பாஸ் போயிடுவா? எங்கே போயிருக்க மாட்டான். நீ போயிருந்த சமயத்தில் யாரையாவது சிநேகிதியை பார்த்துருப்பா. அவள் கூட போயிருப்பா. என்கிட்ட சொல்லாமையா? இதை பாரு, உன் கவலைகளை நான் பட விரும்பலை. நான் போகிறேன். திரும்பி வர 9:30 மணி ஆகும். ராமகிருஷ்ணன் ப்ரீஃபை எழுதி வையே. சும்மா ஸ்லாக் பண்ணிகிட்டு இருக்காத. எங்கே போயிடுவா? வந்த உடனே டெலிஃபோன் செய்வா. பாஸ், உங்களுக்கு நடந்ததில் எதுவும் மர்மமாக படலை? நடந்ததே புரியல. மோசமாக எடிட் பண்ண ஃபிலிம் மாதிரி இருக்குது. ஒரே ஜம்ப் கட்டு. ராத்திரி நிதானமாக சிந்திச்சுக்கலாம். வரேன். அவன் சென்றதும், உங்களுக்கு என்ன புரியும்? ஒரு காதல் மனம் படுற பாடு முணுமுணுத்து கொண்டு இனியாவுக்கு டெலிஃபோன் செய்தான். மறுமுனை கிர்ரிங் 13 முறை எண்ணி விட்டு வைத்தான். இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலை. ஒரு சிந்தனை. சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு சிஆர்பிசியை பிரித்தான். செக்ஷன் 51(2 provides that when even it is necessary to cause a woman to be searched, the search shall be made by another woman with strict regard to decency. இனியா, உன்னை யாராவது சர்ச் பண்ணுறாங்களா? யார்? நிச்சயம் தந்தைகளும் மகளுக்கும் ஏதோ நிகழ்ந்திருக்கு. தந்தைக்கும் மகளுக்கும் என்னமோ நிகழ்ந்திருக்குது. அடுத்தது ஒரு வேளை எனக்காக வருவாங்களோ? வசந்துக்கு திக்கென்றது. வாயிற்கதவு தாளிட்டு இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே தம்பு சட்டி தெருவின் சாந்து தெரிந்தது. அதிக ஜன நடமாட்டம் இல்லை. அந்த ராஜராணன் கிணற்றில் இருக்கிறது சூட்சம். வேங்கை நாடும் கங்க பாடியும் நானும் பாடியும். என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? முதலில் அப்பா, அப்புறம் பெண். எப்படியோ நானும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன். என்னை நோக்கி அவர்கள் வரலாம். அரைவாசல் கதவு லேசாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. தொடரும்.